ஹே யூட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கிமினி தொதக்கையோட எபிசோட் 22. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 3 எபிசோட்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த 3 எபிசோட்ஸ் எப்படி போகும்ட்டு ரெடியாக இருங்க. ஏன்னா ரொம்ப சூப்பராகவே ஸ்டோரி போயிட்டுருக்கு. ஸோ அது இல்லாமல் சீசன் 2 வேறு காத்துட்ருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சைன் ஆஃப் அஃபெக்ஷன் சொல்லி இன்னொரு சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஐ பட்டன் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எபிசோட் 22க்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விண்டரில் வந்து போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளோட விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சவாகோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக ஹாப்பியாக திரும்பி பார்த்துட்டு குட் மார்னிங் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருப்பா. ஸோ அவளை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஸ்மைல் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியோ இருக்கான்ல, ஸோ இவன் வாங்கி கொடுத்த கிஃப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் எடுத்துகிட்டு வந்திருப்பான் ஸ்போர்ட்ஸ்க்காக. ஸோ இது பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இவனும் சேஞ்ச் ஆகிட்டு ஸோ எப்பயும் போல் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு நம்மளோட விஷயம் வந்து போயிட்டுருக்கா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணிருக்காங்க. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் செம் வந்து முடிய போகுது, செகண்ட் இயர் காலேஜ் வந்து முடிய போகுது. ஸோ அதை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து 2 பேரும் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ என்னவும் சவாகாக்கும். ஏன்னா இப்போ வந்து சிசு கொஞ்சம் நல்லா ஆகிட்டால, ரியூக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். அவன் தான் அவங்க அண்ணனுக்கு கால் பண்ணி ஸோ அவனை கொஞ்சம் கூல் பண்ணி வச்சிருக்கா. விஷயத்தை வந்து கூல் பண்ணதுனால தான் இப்போ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க, சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்திருக்கும். ரிசல்ட்டில் வந்து நம்மளோட சிசு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓரளவு ஃபெயில் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் திரும்பி கிளாஸ் அட்டன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிருக்கா. ஏன்னா ஃபெயில் ஆனவங்களாம் கிளாஸ் அட்டன் பண்ணணும். நம்ம ரியூ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பாஸ் ஆகிருப்போம். அதுக்கப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணிட்டு இருக்கா. ஸோ கிளாஸ் வேறு அட்டன் பண்ணணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கசையா என்ன சொல்கிறான்னா, ஸோ கிறிஸ்மஸ் வரைக்கும் கிளாஸ் இல்லை அப்படிங்கிறான். இருந்தாலும் அதுக்கப்புறம் போய் தானே ஆகணும் அப்படிங்கிறா இவ. அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் வரைக்கும் கொஞ்சம் நாள் ஹாப்பியாக இருப்போம். ஸோ கிறிஸ்மஸ் அன்றைக்கி நாங்கள் ஒரு ஈவெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து நானு ரியோ எல்லாமே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், யார் வேணால் வரலாம் அப்படிங்கிறான். ஒரு பார்ட்டி மாதிரி ஓகேவா. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கேட்குறான், ஸோ நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சவகோ திங்க் பண்ணிருக்கா. ஸோ இப்போ எல்லாரும் கூடயும் சேர்ந்து கிறிஸ்மஸ் என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எல்லாருமா அப்படிங்கிறா இவ கேட்குறா. ஆமாம் சவகோ எல்லாருமே தாங்கிறா. ரொம்ப நல்லா ஜாலியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட விஷயத்தை சொல்கிறா. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, இதுதான் கடைசி இதாக இருக்கும். ஸோ இந்த வருஷமே நல்லா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து என்ஜாய் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து 3rd இயர். ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து என்ஜாய் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறா நம்மளோட அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு ஸோ யார் யாரெல்லாம் வரீங்களோ அவங்களாம் நேம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கசையை வந்து கொடுத்துட்ருக்கான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி நினச்சிட்டு இருக்கா, கிறிஸ்மஸ் ஈவெண்ட் பற்றி. அந்த பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா அவளை நேம் எழுதியிருக்கும். இந்த பேப்பரில் நானும் வரப்போகிறேன், ஸோ இந்த ஈவெண்ட்டில் நானும் ஜாயின் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணிருக்கா. அப்போ வந்து கசையை அப்படியே உள்ளே வரான். உள்ளே வந்துட்டு நீ இன்னும் போகலையா அப்படிங்கிறான். ஏன்னா ஸ்கூல் வந்து லேட் ஆகிடுச்சு. இவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே திங்க் பண்ணிட்டே இருக்கா. ஸோ நான் வேறு பேரண்ட்ஸ்கிட்ட வேறு கேட்கணும், அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கசையை உட்காந்துட்டு ஸோ நீ கிறிஸ்மஸ்க்கு வரப்போகிறதானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கப்புறம் நான் பேரண்ட்ஸ்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறான் இவன். ஸோ என் கூட வா, ஸோ நீ வரணும் அப்படிங்கிறான் இவன். உடனே வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக சொல்லிடுவா. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் கிஃப்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யஷிதாக்கு வந்து ஒரு பேக் மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பா, போட்டுக்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிசைனிங் மாதிரி ஒன்று பண்ணி கொடுப்பா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ செய்வா. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு ஒரு ஷூ, அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு ஒரு இது எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு கசையை பற்றி திங்க் பண்ணுவான். ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணிட்டே இருக்கும்போது ஸோ அவனுக்கு வந்து மேலே ஒரு தலைக்கு அந்த இது போடுவாங்கல்ல, அந்த போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது மேக் பண்ணிருக்கா. ஸோ மேக் பண்ணுறதுக்கு கரெக்டாக அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க அவங்க அப்பா வந்துட்டாருன்ட்டு. அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் பற்றி பேசுவா. உடனே இவன் என்ன சொல்கிறான்னா, ஓ கிறிஸ்மஸா, நீ கரெக்டாக சொன்ன, ஏதாவது எழுதுனியா பேப்பரில், கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டுக்கு சாண்டா கிளாஸுக்கு நிறைய கிஃப்ட் தருவார். ஸோ இந்த டைம் வந்து உனக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, அதனால் நீ எதுவும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் கூட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் எப்பயும் போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாவுக்கு வந்து பென்சில், அதுக்கப்புறம் எரேசர் இந்த மாதிரி தான் ஸோ ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணுற பொருள் தான் எழுதி போடுவா. ஸோ அதே மாதிரி இந்த டைம் வந்து மெக்கானிக்கல் பென்சில் ஒன்று வந்துருக்கு, ஸோ அது வாங்கி தரேன், அது எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எழுதி வச்சிருப்பா. ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா டின்னரில் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க கிறிஸ்மஸ் ஈவெண்ட் எப்படி நடக்க போகுது இப்படி பற்றி. அதுக்கப்புறம் வந்து சாவுக்கு வந்து டல்லாகவே இருப்பா. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்லலான்னு ஏதோ வருவா. உடனே என்ன பண்ணுவான்னா அவங்க அப்பா வந்துட்டு ஸோ நானும் உனக்கு ஒரு கிஃப்ட் தனியாக வச்சிருக்கேன் பர்சனலாக, ஸோ அதை வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன், நாளைக்கு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறான். ஸோ நீ நல்ல பொண்ணாக இருக்கணும், அப்போ தான் கிஃப்ட் ஒன்று கரெக்டாக தருவேன் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து போயிட்டு இருக்கும்போது ஸோ கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ் வந்து திங்க் பண்ணி பார்க்குறான் நம்மளோட சவாக்கோ. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா இது நம்ம சொல்லி ஆகணும், பேரண்ட்ஸ்கிட்ட அலோவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா சொல்ல வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் உடனே அவங்க அப்பா வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக பேச ஆரம்பிச்சிடறான். ஸோ சவாக்கோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 24 ஆகுது, ஓகே அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நானும் உங்கள் அம்மாவும் டேட்டே போல. ஸோ உன்னை பார்த்து நீ சின்ன குழந்தையா இருக்கிறதுனால நாங்கள் அதெல்லாம் மறந்துட்டு உன்னே தான் இது கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எதுவுமே டேட் பண்ணல. ஸோ நீ இன்னும் எங்களுக்கு சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்க, ஆனால் இப்போ பார்க்கும்போது நீ ரொம்ப பெரிய பொண்ணு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா சென்டிமெண்ட்டாக பேசிட்டு இருக்கான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக நம்ம இந்த கிறிஸ்மஸ் என்ஜாய் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இருக்கான் அவங்க அப்பா. உடனே வந்து இவனும் வந்து சரி ஓகே அப்படின்றா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து இது பண்ணிட்டு இருப்பாள்ல, ஸோ கசைக்காக அந்த ஸ்கர்ஃப் மாதிரி மேலே போடுறது, அது வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணுறப்போ அப்படியே ட்ரா பண்ணிடுறா. ஸோ நெக்ஸ்ட் டே ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா யஷிதா கிட்டே எனக்கிட்டே சொல்லிடுறா நான் வர முடியாது, எங்கள் அப்பா வந்து வீட்லேயே என்ஜாய் பண்ணுற மாதிரி பார்ட்டிஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் அதுக்கு முன்னாடியே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட் வந்து கொடுக்குறான். ஸோ உடனே கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறான்னா இது நீ செஞ்சேன்னு சொல்லிடாத அப்படிங்கிறா. கன்ஃபார்மாக இது நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சவாக சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப அந்த கிஃப்ட்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இவளுக்கு கொஞ்சம் இதாகிடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கசையை வந்துடும். ஸோ நீங்களாம் ரொம்ப லக்கியாக இருக்குது, உங்களுக்குலாம் கிஃப்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சவாவை பார்ப்பான், அவள் ஏதோ தருவாளான்னு சொல்லிட்டு. இவன் திங்க் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணுவான்னா இன்னுமே பேச மாட்டா. அதுக்கப்புறம் ஸோ கிறிஸ்மஸ் வரைக்கும் டைம் இருக்குல்ல, ஸோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
ஹாஸ்பிட்டலுக்கு வருவோம். உடனே நம்மளோட யோசிதா என்ன சொல்லணும்னா அவள் கிறிஸ்மஸ் வரதா இல்லை அப்படிங்கிறா. உடனே வந்து அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பேரண்ட்ஸ் அவங்க வீட்லேயே என்ஜாய் பண்ணுறாங்களாம் அப்படி சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவன் கேட்குறான் சவாக்கிட்ட. சவாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக ஆமான்றா. உடனே பார்த்தீங்கன்னா கசையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்களும் வரேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிடுவாங்க. ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிடுவான். ஸோ கவலைப்படாத நெக்ஸ்ட் டே ஒன்றா சேர்ந்து நம்ம எல்லாம் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிதான் சொல்கிறா. இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் ஹாப்பி மாதிரி தான் இருக்குது. பட் என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவளோட இதெல்லாம் நேம்லாம் திங்க் பண்ணிருக்கா. ஸோ அந்த நேம் அங்கே இருக்காது. ஸோ அவள் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிறதில்ல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கிறிஸ்மஸாக வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கா. அப்போ வந்து அவங்க அப்பா எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் பார்ட்டிக்கு வந்து கூப்பிடுவாங்க அவங்க அம்மா. உடனே எங்கே போயிடுவா. போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து அந்த கிஃப்ட்டை பார்க்குறான். பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டுட்டு என் பொண்ணு பற்றியா எனக்கு ஒரு இது செஞ்சு கொடுத்துருக்கா, எனக்கு ரொம்ப மேட்சாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அப்பா. உடனே நம்ம சவாக்கு வந்து பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடும். ஏன்னா இந்த கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கசையகம் செஞ்சது. இவன் எடுத்து போட்டுக்கிட்டான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவளால் எதுவுமே பேசவே முடியல. அதுக்கப்புறம் எனக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப மேட்சாக இருக்குது. ஸோ அதிகமாக குளிர்னால எனக்கு கரெக்டாக செஞ்சு கொடுத்துருக்கா அந்த டைமிங் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஓகேன்னு சொல்லிடுவா. ஸோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் கொடுத்துருவா. அந்த ஸ்லிப்பர் மாதிரி ஒன்று கொடுத்துருவா. அதுக்கப்புறம் கேக் செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் என்ஜாய் பண்ணிருக்கும்போது கரெக்டாக அந்த டைம் பார்க்குறா. ஸோ இந்த டைமில் தான் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சவாக்கு வந்து பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஃபோன் வரும். ஃபோன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சவாக்கு போய் நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போய் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை யோசிதா வந்து கால் பண்ணியிருக்கோம். ஸோ சவாக்கு கேட்குதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ரொம்ப இதாக இருக்குது, தனிமையாக ஃபீல் ஆகுது. ஸோ நீ வந்தால் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்றா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வாங்கிட்டு இங்கே எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது, நீ வந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் நீ அங்கே தனியாக இல்லைல்ல, நீ என்ஜாய் பண்ணுறல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்பேன் உனக்கு ஒரு கிஃப்ட் நான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கசையை ஃபோன் வாங்க ஆரம்பிச்சிருவான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேசுவான். சவாக்கோ தானே பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவன் கண்ணில் வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும். ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பேச முடியாது. இப்போ எல்லாம் எதுவுமே பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருக்கா. உடனே எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணுறான்னா ஃபோன் வாங்கிடுறா. ஸோ நான் தான் சவாக்கோ அம்மா அவங்க அம்மா பேசுகிறேன் அப்படிங்கிறா. உடனே அவங்க அம்மாட்ட வந்து பார்த்தீங்கன்னா கசையை பேசிகிட்டு இருப்பான். ஸோ அந்த மாதிரி ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா ஸோ இந்த மாதிரி இங்கெல்லாம் நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம், ஸோ அவர் இல்லாதனால கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருப்பான். உடனே அவங்க அப்பா கூப்பிடுவார். கூப்பிட்டோன்னே பார்த்தீங்கன்னா இவன் வந்து அப்பனா கேட்டுருவா. இந்த மாதிரி நான் ஒரு பார்ட்டி இருக்குது என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஓகே சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா கிஃப்ட் எடுத்து கொடுப்பான். அந்த கிஃப்ட் வந்து ஓப்பன் பண்ணிப்பாரு, உனக்காக நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக அந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபோன் இருக்கும். ஃபோன் பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இவளுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஸோ அதில் ஃபுல்லாக சார்ஜ் இருக்குன்னு நினைக்கிறேன், ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக வாங்கி தரான். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் நான் போகிறேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக கிளம்புவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அம்மாவும் ஃபோன் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் டேரெக்டாக வேகமாக ஓடிட்டு இருக்கா. ஸோ அந்த பார்ட்டிக்காக அந்த பார்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லோரும் நெக்ஸ்ட்டு கொரேக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் கிளம்புவாங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வரவே மாட்டா. அவள் வேகமாக வந்துட்டு இருப்பா. பட் ஆனால் எதிர்பார்ப்பாங்க, ஆனால் அந்த டைமிங் பிடிக்க முடியாது. ஸோ கசையும் வந்து பார்த்தீங்கன்னா போகலான்னு பார்த்துட்டு இருப்பான். கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவாக்கு வந்துருவா. பட் ஆனால் யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் சைடில் வந்து பார்க்கும்போது தான் நம்மளோட கசையை வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டுருப்போம். ஸோ வந்தோடனே வந்து சொல்லுவான், ஸோ நீ எனக்கு வருவேன்னு தெரியிற மாதிரி இருந்துச்சு, அந்த ஃபீலிங் இருந்துச்சதுனால நான் அப்படியே இங்கேயே இருந்துட்டேன் அப்படின்பான். வந்தோடனே எப்படியோ நீ வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக சிரிப்பான். இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருவா. அப்புறம் உனக்காக கிஃப்ட் எடுத்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நம்மளோட கசையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிஃப்ட்டை கொடுப்பான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது உனக்கு யூஸ்லெஸ்ஸே இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறா. உடனே கீ செயின் மட்டும் வாங்கி கொடுத்துருப்பான். ஸோ அதுக்கப்புறம் இது எங்கள் அப்பா கொடுத்தாரு, இது எனக்கு யூஸ் பண்ணவே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து காட்டுவா. அதுக்கப்புறம் சரி கூட நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா அவளோட நேம் போட்டு ஸோ அவங்களோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. கீ செயினும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயே போட்டு விட்ருவோம். சரி நானும் உனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க ட்ரை பண்ணும்போது ஸோ ஒரு கவரில் மாதிரி இது என்ன வாங்கியிருப்பானா நெக்குக்கு போடுவாங்கல்ல, ஸோ அந்த விண்டர் டைம்லாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் மாதிரி வச்சிருப்பா. ஸோ இதான் எனக்கு வாங்கிட்டு வந்தியா, சரி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருப்பா. இவன் வந்து பார்த்தீங்கன்னா தடமாறிட்டே இருப்பா, படப்படப்பா. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் 22 வந்து முடிக்கிறாங்க. ஸோ இந்த 3 எபிசோட்ஸில் வந்து இன்னும் அவங்களுக்குள்ள எப்படி நெருக்கமாகும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 எபிசோட்ஸில் தெரிய போகுது. ஓகே கைஸ், இந்த அனிமே உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் அனிமே ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.